சசிகலா வாங்கிய சர்க்கரை ஆலை 2000 ரூபாய் நோட்டு 450 கோடி கொடுத்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போது சசிகலா அவர்கள் சர்க்கரை ஆலை வாங்கியிருக்காங்க. சிபிஐ இப்போ அவர்களை வழக்கில் சேர்த்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்னங்க, இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு சிபிஐ ஏன் சசிகலாவை வழக்கில் போடுது? இதே போல தான் சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது உடனே அவர் மேலே வழக்கு பாஞ்சு அவர் முதலமைச்சராக முடியாமல் தடுத்தது யாருங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் சிறைக்கு போனார். வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய மாசை காட்டினார். மாசை காட்டினதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு நமக்கு தெரியும். யார் சொல்லி அவர் ஒதுங்கினாங்கிறது ஊருக்கே தெரியும். பிஜேபி சொல்லி தான் ஒதுங்கினாங்க. ஏன்னா பைப்புனுக்கு கண்ணாடி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நடவடிக்கை பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தமிழ்நாட்டில் சர்க்கரை ஆலை வாங்க சசிகலா 450 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளை செலுத்தியதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. அந்த சர்க்கரை ஆலை எங்கே அப்படின்னா, புதுடெல்லியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய உதவியாளரான வி.கே. சசிகலா 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஒரு சர்க்கரை ஆலையை வாங்குவதற்கு 450 கோடி ரூபாய் உயர் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை செலுத்தியதாக கூறப்படுகிறது. சிபிஐயின் முதல் தகவல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்திய ஓவர்சீஸ் வங்கிக்கு 120 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி பத்மா தேவி சுகர்ஸ் லிமிடெட் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மத்திய புலனாய்வு வழக்கு பதிவு செய்தது. இந்த கணக்கு 2020ஆம் ஆண்டு மோசடியாக அறிவிக்கப்பட்டது. எஃப்ஐஆரின் படி வங்கி பிணையமாக வைத்திருந்த PLL சர்க்கரை ஆலை பினாமி சொத்து பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறையினால் இணைக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு சசிகலா மீதான வழக்கு தொடர்பாக வருமான வரி நடத்திய சோதனை ஆவணங்கள் மற்றும் தளர்வான தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சசிகலா அவர்கள் சம்பந்தப்பட்ட மிடாஸ் எல்லாத்தையும் செஞ்சு குறைஞ்சது ஒரே நாளில் இத்தனை அதிகாரிகள் செக் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு இந்தியா முழுக்க இது மாதிரி ஒரு சோதனை நடந்ததில்லைங்கிற அளவுக்கு பெரிய சோதனை நடந்தப்பட்டது. இப்போ சிபிஐ இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்காங்க. அதுவும் வலுவான குற்றச்சாட்டு. 2000 ரூபா நோட்டு ஒரே நேரத்தில் 450 கோடி அப்படிங்கும்போது அது பெரிய பணம்.